கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. அல்லது அரசியலுக்கான ஒரு கூட்டாக, ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டாக இதுவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேருவதற்கான ஒரு வாய்ப்பில்லை. வெறுமனே ஒரு அரசியலுக்காகவும் பதவிகளுக்காகவும் கதிரைகளுக்காகவும் கூட்டு சேர்ந்து அதை நினைக்கிறேன். கிழக்கு மாநில சேவை தேர்தல் வருமாக இருந்தால் இதுக்கான பதிலை இலங்கை தமிழர் கட்சி நிச்சயமாக காட்டப்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த காரணம் மக்கள் அவர்கள் மீது கொண்ட காதலும் அல்ல, பற்றும் அல்ல, இலங்கை தமிழர் கட்சியின் மீது கொண்ட வெறுப்பு. என்னை ஆதரித்த 7 கட்சிகள் இருக்கின்றார்கள், சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு விடயத்துக்கு வருகின்றார்கள், கையொப்பமிடும் போராட்டத்துக்கு. அவ்வாறாக இருந்தால் இதை ஏன் அவர்கள் அந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் சேராமல் விட்டதுக்கு என்ன காரணம்? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் இருக்கக்கூடிய பாவண்ணா அரியநேத்தன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. வணக்கம். அரசியல் பிரமுகராக அல்லாமல் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக இன்றைய நாளில் உங்களோடு செவிகளை காணலாம் என்று நினைக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்று நீத்து போகிறதாக பலர் கூறிக்கொண்டிருந்தாலும் அது அழிந்து ஒரு அந்திம காலத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் தாயக பரப்பில் இருப்பதாக பலரும் கூறிக்கொள்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தியவர், தமிழ் தேசியத்தின் பால் ஈடுபாட்டோடு பயணித்தவர், இறுதியில் தமிழ் தேசியத்தை ஆதரித்ததனால் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியிலிருந்து விலகவர், இப்படியாக பல வகைகளில் தமிழ் தேசியத்தோடு பயணித்த ஒருவர் இன்று அந்த அத்தனை விடயங்களிலிருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கிருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் இருக்கின்ற போது, அரசியலுக்கு அப்பால் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக ஊடகத்தன்மையோடு எப்படி இதனை பார்க்கிறீர்கள்? உண்மையில் அந்த தமிழ் தேசியவாதி அல்லது அரசியல் பிரமுகர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது 2004ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அந்த விடயங்களுக்கு அப்பால் ஒரு ஊடகவியலாளர் என்ற விதத்தில் நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்ற என்னவென்றால், தமிழ் தேசிய அரசியல் என்பது என்னை பொறுத்த மட்டும் 2009 மே 18 பிறகு இருந்த இந்த காலத்தில், இந்த 16 வருடங்களிலே நாங்கள் ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட பின்னடைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தலைமையின் கீழ் இருந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறுபட்ட விடயங்களை செய்வதில் இருந்து தவறி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதிலே குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனித்ததற்கு பிறகு அதனை கையில் எடுக்க வேண்டிய ஒரு தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருந்தது. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும், இந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலில் அல்லது 2004ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை முன்னிறுத்திய கட்சியாக இருந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டு தேர்தலிலும் கூட அந்த தமிழ் தேசியத்துக்காக சர்வதேச ரீதி ஊடாக மக்களை அணிதிரட்டி ஒன்றிணைத்து ஒரு நீதிக்கான ஒரு தேவையை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் முன்னெண்டு செல்வோம், அப்படி இல்லாவிட்டால் சர்வதேசத்தின் அழுத்தத்தின் மூலமாக ஒன்றிணைந்து மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை 2010ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்தது. ஆனால் அந்த விடயங்களை இதுவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இப்பொழுது இருக்கின்ற 10 கட்சிகளாக இருக்கலாம், அந்த விடயங்களை, மக்களை அணிதிரட்டுகின்ற விடயங்களை செய்யவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் நான் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னவென்றால், இப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையகத்திலே 60வது கூட்டத்தொடர் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே ஒரு அறிக்கையும் வெளிவந்திருக்கின்றது. அந்த ஐநா மனித உரிமை ஆணையகத்திலே தொடர்ச்சியாக போரினால் பாதிக்கப்படாது இரா சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது 2010ஆம் ஆண்டு வரையும் அவர் 15ஆம் ஆண்டு வரையும் அவர் அந்த தனிநபர்களை, அதாவது
போராட்டத்திலே ஈடுபட்ட இனப்படுகொலை செய்த இராணுவ தளபதிகளை அல்லது அதுக்காக உடந்தையாக இருந்தவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை பாராளுமன்றத்திலே பல தடவை உரையாற்றி இருக்கின்றார். இப்பொழுது அதற்கு பிறகு இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் அந்த கொள்கையின் அடிப்படையில் இனப்படுகொலைக்காக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் ஈடுபட்டவர்கள் என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் கடந்த 2024 ஆண்டு வரை எல்லோருமே அதை ஒரு உலக பொறிமுறையிலிருந்து சர்வதேச விசாரணை ஊடாக செய்வதாக இருந்தால் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தான் கோரியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் இதிலே பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் 1920 ஆண்டுக்கு பிறகு 1956 ஆண்டுக்கு இருந்து மாறி மாறி வந்த அரசாங்கம் என்கின்ற அந்த கொள்கை ரீதியாக அந்த அரசாங்கங்களை தண்டிப்பதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் எவருமே முன்வைக்கவில்லை. அந்த ஒரு விடயத்தை சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை செய்த அரசாங்கத்தை தண்டிக்கின்ற விடயங்களுக்கு நாங்கள் எவருமே முன்னோக்கி செல்லவில்லை. ஆகவே அந்த விடயங்களிலே இருந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்து இருக்கின்ற 70 அமைப்புக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த விடயங்களிலே மாறுபட்ட கருத்துக்களைத்தான் 16 வருடங்களாக நாங்கள் பல பேர் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நான் பார்க்கின்ற போது 2025 ஆண்டு இந்த 60வது கூட்டத்தொடரில் தான் அந்த இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை ஒரு மேசைக்கு வந்திருக்கின்றது, ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது இப்பொழுது தீர்ந்து போகின்றது அல்லது தீர்ந்து போகின்றதா என்பது ஒரு விடயம். அடுத்து அல்லது அரசியலுக்கான ஒரு கூட்டாக ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டாக இதுவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற 10-11 கட்சிகள் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. வெறுமனே ஒரு அரசியலுக்காகவும் பதவிகளுக்காகவும் கதிரைகளுக்காகவும் கூட்டு சேர்ந்து அதற்கு முன்னதாக பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அல்லது தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய மர்மமாக இருப்பது, அரியநேந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரா? நீக்கப்பட்டதற்கான கடிதம் உங்களுக்கு அனுப்பப்பட்டதா? அனுப்பப்பட்ட கடிதம் பதிவு தபாலில் அனுப்பப்பட்டதா? அல்லது அந்த கடிதம் உங்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக கூறி 1 வருடங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நிறைவு பெற்றுவிட்டன. உங்களுடைய கட்சி முதல் நீங்கள் அங்கத்துவம் வைத்த அல்லது இப்போது நீங்கள் அதில் அங்கத்துவம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முறையில் உங்களை நீக்கியதாக அறிவித்தது அல்லது தொடர்ச்சியாக உங்களை நீக்கியதாக கூறிக்கொண்டு அந்த கடிதத்தை அனுப்ப தவறுவதனுடைய பின்னணி என்னவாக என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையிலே நான் இதை பல முறை கூறியிருக்கின்றேன். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து 1 வருடமும் 1 மாதமுமாக இப்பொழுது நாங்கள் கலந்திருக்கின்றோம். என்னிடம் உண்மையிலே கேட்டது விளக்கம் கோரிய ஒரு கடிதம் கேட்கப்பட்டது. அந்த விளக்கத்தை கேட்டு நான் அதுக்கான விளக்கத்துக்காக நான் பதிலை அனுப்பியிருந்தேன். அந்த விளக்கம் கோரிய கடிதம் கிடைத்து விளக்கம் வரவில்லை என்பதற்காக மீண்டும் அந்த ஒரு ஞாபகமூட்டல் ஒரு கடிதத்தை இந்த விளக்கம் அனுப்பியிருக்கின்றேன், எனக்கு இதுக்கான பதில் தரவில்லை என்று கூறியிருந்தேன். நான் இந்த கடிதங்கள் அனுப்புகின்ற போது பதில் செயலாளராக இருந்தவர் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள், இப்பொழுது பதில் செயலாளராக இருக்கக்கூடியவர் கடந்த ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன் தொடக்கம் 23ஆம் தேதி நினைக்கிறோம் தொடக்கம் இப்பொழுது பதில் செயலாளராக சுமந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார். ஆகவே இதுவரையில் அந்த நான் கோரிய விளக்கத்துக்காக இதுவரை இருந்த பதிலும் எனக்கு அனுப்பப்படவில்லை. ஆகவே நான் தொடர்ச்சியாக நான் பல இலங்கை தமிழ் கட்சியில் தான் நான் இப்பொழுதும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் அந்த ஜனாதிபதி பொது தேர்தலுக்காக கொள்கை ரீதியாக போட்டியிட்டு அதில் இருந்து நான் வந்ததற்கு பிறகு உடனடியாக நடந்த பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது செப்டம்பர் 21, 2024. பொது தேர்தல் நடந்தது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2024. ஆக அதிலே நான் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த கட்சிக்கு நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரச்சாரம் செய்து அதிலே நான் எனது பங்களிப்பின் மூலமாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த வரலாறு இருக்கின்றது. அதற்கப்புறம் உள்ளாட்சி சபை தேர்தலிலும் இலங்கை தமிழரசு கட்சியை நான் வேலை செய்து உள்ளாட்சி சபை தேர்தலையும் நான் வெற்றி ஈட்டிய வரலாறு இருக்கின்றது. ஆகவே நான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தொடர்ச்சியாக எனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மத்திய குழு உறுப்பினராக இருந்த எனக்கு இதுவரையிலே மத்திய குழுவிலே அழைப்பு வரவில்லை அல்லது கட்சியில் இருக்கின்ற ஒரு விடயங்களுக்காக இதுவரையிலே கூறப்படவில்லை. ஆனால் ஊடகங்களிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் கட்சியிலிருந்து உங்களை நீக்கியதாகவோ கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதாகவோ எந்த ஒரு கடிதமும் இன்று வரையும் வரவில்லை. இதுவரை வரவில்லை. இதுவரை சாதாரண தபாலிலும் வரவில்லை, பதிவு தபாலிலும் வரவில்லை, ஒரு தபாலிலையும் வரவில்லை. பல இடங்களிலே தொடர்ச்சியாக ஊடக பரப்பிலும் அந்த கட்சியினுடைய மத்திய குழுவையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். வளமை போன்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்ன பிரச்சனை என்றால் இப்பொழுது நவீனத்துவமான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கின்றது.
ஒரு கட்சியில் நான் இப்பொழுது நான் யார் என்று சொல்லவில்லை. கடந்த மூன்று ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு ஒரு மத்திய குழு உறுப்பினருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்துக்கு அவரின் பட்சத்துக்குள் கூட அந்த சில கடிதங்கள் அனுப்பப்பட்டதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இந்த அவ்வாறான அந்த வக்சப் முறை இருக்கின்றது அல்லது தொழில்நுட்பம் இருக்கு. இதுவரையிலே இந்த கடிதங்கள் எனக்கு அனுப்பப்படவில்லை. நானும் அதை கடிதம் அனுப்பினால் சரி அல்லது அனுப்பாவிட்டால் சரி, அதை விட அது கடிதங்கள் அதை விட நான் கட்சியில் அல்லது தமிழ் தேசியத்தில் ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது நான் உறுதியாக அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த இதான் இப்பொழுது இருக்கின்ற விடயமாக இருக்கின்ற அவர்கள் கூறுகின்றார்கள். எனக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரியநேந்திரனை நீக்க வேண்டும் அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரனாக இருக்கலாம், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனாக இருக்கலாம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களில் பல மாணவர்கள் தமிழ் தேசியத்தோடு இருப்பவர்களை நீக்க வேண்டும் என்பதில் தமிழரசு கட்சியினுடைய வடக்கு தலைமைகள் குறியாக இருக்கின்றார்கள். அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? இல்ல, உங்களுக்கு தெரியும் என்னவென்றால் தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்காக பல்வேறுபட்ட உயிர் தியாகங்கள், பல்வேறுபட்ட விடயங்கள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக வந்தது. ஆனால் இந்த 2010க்கு பிறகு, அதாவது விடுதலை புலிகளின் 2009 மே 18 மௌனத்திற்கு பிற்பட்ட காலப்பகுதி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக அல்லது தமிழ் தேசியத்துக்கு இருந்து அதில் செயல்பட முடியாதவர்கள் அல்லது தமிழ் தேசியத்தை கட்சியில இருந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த எங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே பல்வேறு தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே அந்த நிமித்தம் காரணமாக தொடர்ச்சியாக தலைமை என்பது ஒன்றாக இருக்கின்ற போது ஒரு உறுதியாக இருக்கும். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கொள்கைவாதிகள் மட்டில் தானே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்றால், கிழக்கு மாகாணத்தில் ஆளுமையான தமிழ் தலைமைகள் உருவாவதை வடக்கு தமிழரசு கட்சி விரும்பவில்லையா? இது பிரதேசவாதம் சார்ந்த வினாவாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மக்களுக்கு இடையில் இல்லை, இது தமிழரசு கட்சி சார்ந்த வினாவாகத்தான் இருக்கின்றது. இன்று நீங்கள் பொது வேட்பாளராக நின்ற போது உங்களுக்கு வடமாகாணத்தில் அனைத்து மக்களும் வாக்களித்து அமோக வரவேற்பை அளித்தார்கள். நீங்கள் சென்ற இடமெல்லாம் அவர்கள் வரவேற்பு மக்கள் அல்ல, இந்த தமிழரசு கட்சியின் ஒரு வடக்கு மையவாத அரசியலை மீண்டும் தலை தூக்குகின்றதா விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பின்னர்? உண்மையிலே நானும் அந்த பிரதேசவாதத்துக்கு எதிரானவர்கள், பிரதேசவாதத்தை கலைக்கின்றவர்களுக்கு நான் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மையிலே வடமாகாணத்தை பொறுத்த மட்டில், யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூறியது போன்று இந்த பொது வேட்பாளராக என்னை ஆதரித்த போது கூடிய வாக்களித்தவர்கள் 1,16,888 வாக்குகள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் எனக்கு கிடைத்தது. அதை விட வன்னி மாவட்டத்திலே 36,717 வாக்குகள் கிடைத்தது. அது வட மாகாணம் முழுமையாக 1,53,000 வாக்குகளை நாங்கள் பெற்றிருந்தோம். ஏனைய வாக்குகள் தான் 2,26,000 எனக்கு கிழக்கு மாகாணத்திலே அங்கே கிடைத்தது. ஆகவே இந்த பிரதேசவாதம் அல்லது தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஊக்குவிப்பாக வடக மாகாணத்து மக்கள் இருக்கின்றார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கூறியது போல் இலங்கை தமிழரசு கட்சியில் இப்பொழுது இருக்கின்ற தலைமை அல்லது பதில் தலைவராக இருக்கக்கூடியவர் அல்லது பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அன்று ஸ்ரீநேசன் பொதுச் செயலாளராக வர முற்பட்ட போதுதான் சுமந்திரன் அதனை தடுத்து அவருக்கு சார்பானவரை நியமிக்க முற்படுகிறார். அப்படியாயின் அந்த சுமந்திரன், CVK போன்றவர்கள் ஒரு வடக்கு மைய தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தையும் கிழக்கில் அடிமைகளையும் வைத்துக் கொண்டு கட்சியை நகர்த்த முற்படுகிறார்கள். நிச்சயமாக அவ்வாறான ஒரு கேள்வி எங்கள் மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த மத்திய குழுவில் இருக்கக்கூடிய இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த தலைமைத்துவம் வடக்குத்தான் இருக்கின்றது. நான் பிரதேசவாதம் கலைக்கவில்லை. தலைவர் வடமாகாண மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இந்த கட்சி இவ்வாறான ஒரு கருத்துருவாக்கத்தையும் இதனுடைய பின்னணிகளையும் உருவாக்க முற்படுகிறதா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. அதனை நீங்கள் உணர்கிறீர்களா, அப்படி இல்லையா என்பதுதான் வினா. நிச்சயமாக நாங்கள் உணர்கிறோம். நான் அதை உணர்ந்திருக்கின்றேன். அது ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இவ்வாறான விடயம் நீண்டு செல்லாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு கட்டத்திலே நினைக்கின்றேன், கிழக்கு மாநில சேவை தேர்தல் வருமாக இருந்தால் இதுக்கான பதிலை இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக காட்டப்படும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அப்படி பிள்ளையானோடு ஐக்கியப்படுவதா? இப்போது பிள்ளையானின் ஆதரவாளர்கள் கூட இலங்கை தமிழரசு கட்சியில் அடைக்கலம் தேடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. உள்ளூராட்சி சபையின் பல உறுப்பினர்கள் இன்று அங்கிருக்கக்கூடிய சாணக்கியனை நோக்கி செல்வதாகவும் கூறப்படுகிறது. பலர் அந்த முயற்சி எடுப்பதாகவும். அப்படியாய் இனி வர போகின்ற காலங்களில் வடக்கில் டக்ளஸுடன் கூட்டு, கிழக்கில் தமிழரசு கட்சி பிள்ளையானுடன் கூட்டம். நிச்சயமாக பிள்ளையானுடன் அவர்கள் சேர்கிறார்களோ அல்லது என்னென்று தெரியாது. இப்ப தமிழ் தேசிய கட்சிகளிலே பல கட்சிகள் இருக்கின்றது. இப்ப பிள்ளையான டக்ளஸையும்
அல்லது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய சந்திரகுமாரையும் கூட இப்பொழுது தூக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் அது வேற விடயம். ஆகவே அந்த விடயங்களை விட இந்த 3 நபர்கள் 4 நபர்களை விட பல்வேறுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் தலைமைகள், ஒழுங்கான தமிழ் தேசிய தலைமைகளை கொண்ட கட்சிகள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்றது. அது கிழக்கு மாகாணத்திலே அதை விஸ்தரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், இங்கே தேர்தல் அரசியலில் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகள் பல கட்சிகளாக சிதறுகின்ற போது எந்த ஒரு கட்சிக்கும் ஆசனங்கள் வர வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சியை இங்கே கிழக்கு மாநிலத்து மக்கள் ஆதரிக்கின்றார்களே தவிர இலங்கை தமிழரசு கட்சி மீது கொண்ட பற்றுகளால் அல்ல. இதை நீங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிரதேசவாதம் அல்லது அவங்க தலைமைகள் என்பது வடமாகாணத்தில் இருந்தாலும் கூட, நான் இன்னொரு விடயத்தை ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். நான் ஒரு மத்திய குழு கூட்டத்திலே இவ்வாறான ஒரு நிலைமை, இந்த பதில் தலைவர் பதில் செயலாளர் போட்ட விடயங்கள் வருகின்ற போது, இப்பொழுது இருக்கின்ற பதில் செயலாளர் சிவிகே சிவஞானம் ஐயா அவர்கள் மத்திய குழு கூட்டத்தில் பதில் தலைவர் அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். தேர்தல் உபவிதி, அதாவது எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் உபவிதியில் இருப்பது போன்று அந்த ஒரு வெற்றிடம் வருகின்ற போது அதிலே இருக்கின்றவர்களை நியமிக்கலாம் அல்லது மத்திய குழு கூடி ஒருவரை நியமிக்கலாம் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார். ஆனால் அப்படி கூறியும் கூட அவர்கள் அந்த ஒரு பொதுவாக ஒருவரை நியமிக்கின்ற போது அது கிழக்குக்கு சென்றுவிடும் அல்லது மட்டக்களப்புக்கு சென்றுவிடும் அல்லது அம்பாறைக்கு சென்றுவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த பட்டியலிலே அடுத்தடுத்த ஆட்களை நியமித்து அதை பூசி மினுக்கி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மத்திய குழு நினைத்தால் பதில் செயலாளர் அல்லது பதில் தலைவரை மத்திய குழு நினைத்திருந்தால் வேறொருவரை இங்கே கிழக்கில் செய்திக்கலாம். அது செய்யவில்லை. ஆனா அப்படி செய்யலாம் என்பதை கூறியவரும் அதற்கான உபவிதி ஏற்பாடு இருப்பதாக இப்போது இருக்கக்கூடிய பதில் தலைவர் சிவஞானம் குறிப்பிட்டார். நிச்சயமான இதிலே கூறினவர். ஏனென்றால் அவ்வாறு இருந்தாலும் மத்திய குழு கூடி இன்னொருவரை நியமிக்கின்றவர், மத்திய குழு எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் அதை செய்யலாம் என்ற விடயத்தை அவர் கூறியவர். அவர் இப்பொழுது மாறித்தான் கதைக்கிறார் பல விடயங்களை. ஆகவே இதற்கு ஒரு விடயமாக இவர் எங்களோட பதில் பொதுச் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முதல், நான் இப்பொழுது இருக்கும் போது தான் விலகப் போகின்றேன் என்ற ஒரு விடயத்தை ஊடகங்களிலே கூறியிருந்தார், பலர் கூறியிருந்தார்கள். அப்பொழுது நான் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பி அது ஊடகத்திலே வந்திருந்தது. நீங்கள் விலகுவதால் அடுத்த வழக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே எங்களோட பொதுச்சபை கூட்டி மாநாடு நடத்தும் வரையும் தயவு செய்து நீங்கள் விலகக்கூடாது என்பது ஒரு விடயம். அவ்வாறு நீங்கள் விலகினால் அந்த பதவியை மட்டக்களப்புக்கு தர வேண்டும் என்று நான் எழுத்து மூலமாக எழுதியிருந்தேன். இப்பொழுது அந்த கடிதம் இருக்கின்றது. நான் பல ஊடகங்களில் அதை கொடுத்திருந்தேன். அதுக்கான பதில் இல்லை. ஆனால் இப்பொழுது திட்டமிடப்பட்ட தமிழரசு கட்சியின் திட்டமிடப்பட்ட சதி, கிழக்கில் ஒரு ஆளுமை உருவாகக்கூடாது, தமிழ் தேசியம் சார்ந்த வேற்று கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் அல்லது கொள்கை இல்லாதவர்கள் அந்த கட்சிக்குள் இருக்கலாம் என்பது நியதி. நிச்சயமாக ஒரு சதியாத்தான் நடந்தது. களுவாஞ்சிக்குடியில் நடந்த கூட்டத்திலே திடீரென்று பொதுச் செயலாளர் விலகிறார், நான் இல்லை என்று. அன்று அவர்கள் அந்த காலையிலே இருந்து, நான் அந்த கூட்டத்துக்கு போகவில்லை, காலையிலே இருந்து மதிய உணவு அருந்துவதற்கு மாத்திரம் இது இவ்வாறான ஒன்று இடம்பெற போகின்றது என்பது எவருக்கும் தெரியாது. ஆனால் மதிய போஷணத்துக்கு பிறகுதான் திடீரென்று அவர் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். கூட்டத்தை மட்டக்களப்பில் வைத்ததும் அவர்களுடைய ஒரு ராஜதந்திரம். மட்டக்களப்பில் வைத்த கூட்டங்களிலே 2 கூட்டம் நடந்திருக்கிறது. ஒன்று அம்பாறை நடந்திருக்கின்றது அண்மையில், அதுக்கு முதல் மட்டக்களப்பில் நடந்த விடயம் எல்லாம் என்னவென்றால், யாரை விலக்குவது, யாரை ஓரங்கட்டுவது என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுகின்ற கூட்டமும் மட்டக்களப்பில் தான் இடம்பெற்றது. அதுவும் மட்டக்களப்பு தான் நடந்தது. ஆகவே இந்த உடனே அதை ஸ்ரீதரன் எதிர்த்திருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற குழு தலைவர் இந்த பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட சுபந்திரனை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தை அதிலே கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த விடயத்தை நீங்கள் எழுதுங்கள், கூட்டணிக்கு எழுதுங்கள் என்று கூட கூறியிருக்கின்றார். அவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்ற நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த இவ்வாறுதான் அந்த தெரிவு இடம்பெற்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண ஆளுமைகள் அல்லது கிழக்கு மாகாண மக்களின் அபிமானம் வென்றவர்கள் ஓரங்கட்டப்படுவதும் அவர்கள் கட்சிகளில் பந்தாடப்படுகின்ற போக்கையும் தமிழரசு கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் வாக்களிக்கின்றார்கள். அதில் என்ன நீங்கள் பார்க்கிறீர்கள்? மக்கள் வாக்களிக்கின்றதுக்கான காரணம் என்னவென்றால், வாக்கு சிதறிவிடும், பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். தமிழர் பிரதிநிதித்துவம் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவத்துக்கான இடத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே இங்க இருக்கின்ற வாக்காளர் தொகை, குடிசன மதிப்பு தொகை 3 இனங்கள் வாழ்கின்றது. ஆகவே மட்டக்களப்பில் மாத்திரம்தான் 75% தமிழர்கள் இருக்கின்றார்கள். 75% தமிழர்களிலே 5 கட்சிகள் தமிழ் கட்சிகள் பிரிவுமாக இருந்தால் ஒரு பிரதிநிதித்துவம் எவருக்குமே அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காது என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இங்கே தொடர்ச்சியாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேறொரு
இதுல லாபமும் இல்லை. ஆனால் இந்த இவ்வாறான விடயங்களை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அதான் நான் ஏற்கனவே கூறினேன், தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு தலைமை அங்கிருக்கின்றது, வாக்களிக்கின்றவர்கள் இங்கிருக்கின்றார்கள் என்ற அந்த நிலைமை என்பது அது நான் நினைக்கவில்லை, இது தொடரும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்கும் ஒரு கட்டத்திலே அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை வரும் என்று தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்போது முக்கியமான பல விடயங்களை கூறினீர்கள். அவை ஒரு மிக பிரதானமானதாக இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிளவுற்ற பின்னர் பிள்ளையான் கருணாவிலிருந்து பிளவடைகிறார். ஆனால் கடந்த தேர்தல்களில் இருவரும் ஒன்றாக கைகோர்த்தார்கள். இப்போது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசை எதிர்கொள்வதற்கு 2 ஜனாதிபதி வேட்பாளர்கள் சஜித் பிரேமதாசவும் ரணிலும் கைகோர்க்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி மட்டும் இருக்கின்றவர்களை எல்லாம் நீக்கி விடுவோம் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்றால் இது எதிர்காலத்தில் இதனுடைய பயணம் எப்படி இருக்க போகின்றது? அல்லது தமிழரசு கட்சியை கையாளுகின்ற சுமந்திரன் இதில் எவற்றை சாதிக்க போகின்றார்? இப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 60வது கூட்டத்தொடரில் வெளிவிகார அமைச்சராக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சராக இருக்கக்கூடிய கேரத்தவர்கள், விஜித கேரத்தவர்கள் ஒரு விடயத்தை அங்கே குறிப்பிட்டிருந்தார். அதை பதிவு செய்கிறார். என்ன என்று பதிவு செய்கின்றார் என்றால், கடந்த காலங்களிலே எங்கள் வடமாகாணத்தில் பேரினவாத கட்சிகளுக்கு, அதாவது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்த வரலாறு இல்லை. ஆனால் இந்த முறை 2024 தேர்தலிலே எங்களை அவங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கிருக்கின்ற மக்கள் எங்கள் மீது இருக்கின்றார்கள். எல்லோரையும் நாங்கள் ஒரே நாடு ஒரு தேசத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம், உள்நாட்டு பொறிமுறையை கொண்டு வருவோம் என்ற விடயத்தை கூறுகின்றார். இதை நான் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், 2024ஆம் ஆண்டு தமிழ் பொது வேட்பாளரை நியமித்த போது எனக்கு 2,26,344 வாக்குகள் கிடைத்தது. நிச்சயமாக 6 லட்சம் வாக்கு கிடைத்திருக்கும். அதை கெடுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி. அவர்கள் அதை ஆதரித்திருந்தால் அடுத்ததாக தமிழரசு கட்சி என்று சொல்வதா, இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி என்று கூறுவதா? இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலே இருந்த ஒரு 19 பேர் கொண்ட குழு எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தியது மட்டக்களப்பில் தான். நடைமுறைப்படுத்தியது என்றால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அங்கு வந்த பிரச்சாரத்தை எடுபடவில்லை. வட மாகாணத்திலே அந்த தமிழ் தேசியத்தின் கொள்கையில் உறுதியாக இருந்ததன் காரணமாக அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. அது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறியது இரண்டாவது காரணம். இந்த 2 கட்சிகளும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக நான் 6 லட்சத்து வாக்குகளை நான் அல்ல பொது வேட்பாளர் பெற்றிருப்போம். நான் பெற்றதிலே இருந்து நான் இப்பொழுது அந்த கணக்கின்படி 2,75,000 வாக்குகள் இன்னும் எங்களுக்கு கிடைத்திருந்தால் 6 லட்சம். இந்த 6 லட்சம் வாக்குகளும் கிடைத்திருந்தால் ஹேரத் அவர்கள், இப்பொழுது வெளிவிகார அமைச்சர் அவர்கள் அங்கு சொல்லுவதற்கான பதில் இதிலே கிடைத்திருக்கும். ஆகவே 6 தவறு விட்டிருக்கின்றார்கள் என்றால் 2 கட்சியில் சில்லறைத்தனமான வேலையால் தமிழ் தேசிய அரசியல் எங்கு இல்லாமல் போயிருக்கின்றது. ஆகவே இந்த அந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த காரணம் மக்கள் அவர்கள் மீது கொண்ட காதலும் அல்ல, பற்றும் அல்ல, இலங்கை தமிழரசு கட்சியின் மீது கொண்ட வெறுப்பு. யாரை பாராளுமன்ற உறுப்பினராக பதவிக்கு கொண்டு வர வேண்டும், யாரை அதிலிருந்து விலக்க வேண்டும் என்பதை கணிப்பீடு செய்து அங்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் மக்கள் யாரை எல்லோரும் ஒரு சிதறி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியல் பல்வேறு பட்டத்திலே சிதறி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்களே தவிர அவர்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை. கேரத் கூறுவது போன்று அவர்கள் கட்சியை விரும்பி வாக்களிக்கவில்லை. இந்த ஒரு அபாயகரம் தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் இன்று வரை பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் இதில் பகிரங்கமாக நான் பதிவிட விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த மக்கள் கூறுவது போன்று பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் நான் வெற்றியிட்டிய இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு என்னை ஒரு பொருட்டாக, அரியணைய திறனை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். அவ்வாறாயின் 2,26,344 வாக்குகளை அளித்த மக்கள் ஏன் என்னை பொருட்டாக மதித்தார்கள்? அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரின் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். ஆகவே அவரை பொருட்டாக அங்கு எடுக்கவில்லை. இதை நாங்கள் பார்க்க வேண்டியது விடயம். ஆகவே இந்த பொருட்டாக எடுத்தது என்று சொல்லுகலாம் அல்லது கதைக்கலாம். ஆனால் ஆய்வு ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது மக்களை அந்த 2,75,000 வாக்குகளை வாக்களியாமல் துரோகம் செய்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற சுமந்திரன் அணியை சேர்ந்தவர்களும் அந்த கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை பகிஷ்கரிப்பதன் காரணமாகத்தான் சேர்ந்திருக்கின்றார்கள். இது ஒரு விடயம். மூன்றாவது விடயம், இன்று நீங்கள் பார்த்திருந்தால் கடந்த ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முதல் வவுனியாவிலே கயந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜா கஜன் அவர்கள் இருக்கின்றார், சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார், என்னை ஆதரித்த 7 கட்சிகள் இருக்கின்றார்கள். சேர்ந்து ஒரு முடிவு ஒரு ஒற்றுமையாக ஒரு விடயத்துக்கு வருகின்றார்கள், கையொப்பமிடும் போராட்டத்துக்கு. அவ்வாறாக இருந்தால் இதை ஏன் அவர்கள் அந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் சேராமல் விட்டதுக்கு என்ன காரணம்? யார் இதில் பிழைவிட்டிருக்கின்றார்கள்?
ஆகவே இந்த விடயங்களை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சுயநலத்துக்காக அல்லது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கருவியாக சைத் பிரேமதாசாவில் இருந்து எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அரியணையத்தினை தோற்கடிக்க ஒரு கருவியாக அவர் எடுத்தது, அவ்வளவுதான். சொல்லப்பட்ட காரணம் வெல்லுகின்ற வேட்பாளருக்கு தான் தாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னார்கள். அப்போதே அவருக்கு தெரியவில்லை யார் வெல்லுவார் என்று. சைத் பிரேமதாசா வெல்லுவார் என்று தானே வாக்களித்தார்கள். ஆனால் அவர் தோத்து விட்டாரே. ஆகவே இதுதான் அவர்களின் கணிப்பீடு. ஆகவே இதை இன்னும் அதிகமாக நான் கதைக்கவில்லை. உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கூறிய அத்தனை உண்மைகளுக்கும் அப்பால் இவ்வளவு ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தவறு இழைக்கப்பட்டது, தொடர்ச்சியாக சில முரண்கள் இருக்கின்ற போது டக்ளஸையும் சந்திக்க தவறவில்லை தானே தமிழரசு கட்சி. அதனை உங்களுடைய பாரம்பரிய அரசியலில் அல்லது நீண்ட காலம் தமிழரசு கட்சியில் பயணித்த ஒருவராக நாடாளுமன்றத்திலும் பொது வழிகளிலும் பல முறை டக்ளஸ் தேவானந்தாவோட எதிர்ப்பு அரசியலை கையாண்ட ஒருவராக நீங்க தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கூட டக்ளஸ் தேவானந்தா, கருணா போன்றவர்களோடு நேரடியாக மோதிக்கொண்டு வருவர். இதனை எப்படி உங்களுக்கு பார்க்கின்ற போது இருந்தது? உண்மையிலே அதை பற்றி பலர் விமர்சித்திருக்கின்றார்கள். அது ஒரு தேவையற்ற விடயம். அதில் காட்டப்பட்ட படங்கள், காட்டப்பட்ட முகபாவனை, காட்டப்பட்ட ஒரு விடயம் என்பது உண்மையில ஒரு தமிழ் மக்களை மிகவும் மல்லினப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு பதவிக்காக ஒரு வேட்பாளரில் ஒரு ஆதரவு எடுப்பதற்காக எந்த வகையில் டக்ளஸை போன்றவர்கள் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட துரோக அரசியலிலே செய்து போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூறுகின்ற இவ்வாறானவர்களுடன் இவ்வாறாக ஒரு பதவிக்காக சென்றது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடையை நான் பல முறை அதை கூறியிருக்கின்றேன். என்னை விட பலர் அதை இன்றும் அதிலே மனத்தாக்கத்திலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது அவ்வாறான பிள்ளைகளை விட்டு அதை நியாயப்படுத்துவது என்பதுதான் இன்னும் பாரிய பிள்ளை. ஆகவே இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது வலியோடு, வேதனையோடு, மண்ணோடு, நிலத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். இந்த விடயங்கள் இல்லாமல் இறக்குமதி செய்யப்படுகின்றவர்களுக்கு இதை சொல்லி அது விளங்காது. டக்ளஸோடு அங்கு இவ்வளவு முரண் இருக்கின்றது என்றால், இன்று ஓட்டமாவடி காளி கோயிலை இடித்து அதில் தான் மீன் சந்தை கட்டினேன் என்றார். நான் தான் பல பகுதிகளிலே ஊர்காவல் படையை நிலைநிறுத்தினேன் என்றார். ஆயுதம் வழங்கினேன் என்றார் முன்னாள் ஆளுநரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிஸ்புல்லா அவர்கள். காளி கோயில் ஒரு இந்துக்களின் வழிபாடு என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இதயங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு தெய்வங்களும் காவல் தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. காளி என்பது கூட இன்று பல தமிழர்களினுடைய ஒரு மிக பிரதான வழிபாட்டின் மைய இடமாக இருக்கின்றது. அப்படியாக இடித்த ஹிஸ்புல்லாவோடு தானே என்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் ஒட்டுறவாடி கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சி. வடக்கிலே யாழ் மாவட்டத்திலே டக்ளஸ், மட்டக்களப்பிலே ஹிஸ்புல்லா என்றால் மக்கள் என்ன செய்வது? மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இல்லை, இதில் அவர்கள் நீங்கள் கூறுகின்ற விடயம் தமிழ், நான் இலங்கை தமிழரசு கட்சி நான் சொல்லவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒருவர் இருவர் செய்வதை அதை கட்சியாக நான் பார்க்கவில்லை. அது அவ்வாறானது நிலைக்கு நான் வரவில்லை. ஆகவே அந்த நீங்கள் கூறுகின்ற ஒட்டி உறவாடுகின்றவர்கள் என்று நீங்க பார்க்கின்ற போது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் எவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சிக்குள் அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்குள் எத்தனை ஆண்டு வந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பாரம்பரியமாக இலங்கை தமிழரசு கட்சியுடன் வரலாற்றை படித்து, வரலாற்றை உணர்ந்து, வரலாற்றோடு தமிழ் தேசிய அரசியல் செய்தவர்கள் இவ்வாறு செல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செல்வதால் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதோ நாங்கள் கதைத்து விட்டோம், சென்று விட்டோம் என்று. அவ்வாறு அல்ல. ஆனால் அந்த 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 விடயங்களை அவர்கள் செய்து ஒற்றுமை என்பது தேவை. நான் அதை பலருக்கு சொல்லுகின்றேன். ஒரு தமிழ் இணைந்த வடகிழக்கில் தமிழ் அரசியல்வாதிகளும் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் ஒன்றுபட்டு ஒரு நிலையில் நிற்க வேண்டும் என்பதில் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கிருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் சந்தர்ப்பத்துக்கு சேருவது, சந்தர்ப்பத்துக்கு விலகுவது என்ற ஒரு விடயத்தில் தான் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அரசியலில் என்பது மட்டக்களப்பில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக அந்த படங்கள் ஓட முடியாது. வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறுகின்ற டக்ளஸ் தேவானந்தா என்பவர், அவர் வேறு கட்சியில் இருந்தாலும் தமிழர் என்கின்ற பெயருடன் இருந்து கொண்டிருக்கின்றால், இப்பொழுது அவர் அந்த அரசியலில் இருந்து 94ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது இல்லாமல் 2024-25ஆம் ஆண்டு தான் அவர் இந்த 24ஆம் ஆண்டு பதவியில இல்லாமல் சென்றிருக்கின்றார். அங்கிருக்கின்ற விடயம் என்பது தமிழ் அரசியல்வாதி துரோகம் செய்த விடயம் என்பது, கிழக்கு மாநிலத்தை பொறுத்த மட்டும் செய்கின்ற விடயம் என்பதென்றால் ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதி தமிழினத்துக்கு எதிராக துரோகம் செய்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் நாங்கள் சீர் செய்வதாக இருந்தால் அதிலே அந்த மன ரீதியாக தனிநபரை புகழ்ச்சி பாடுவது அல்லது தனிநபருக்காக சொன்னால் எல்லாம் சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தால் இந்த விடயங்களை நாங்கள் சீர் செய்ய முடியாது.
நான் அரியநேத்திரன் என்கின்ற மனிதன் என்ன சொல்கின்றான் என்பதென்றா அரியநேத்திரன் முகத்துக்காக எவருமே இந்த விடயங்களை ஆதரிக்க வேண்டிய விரைவில்லை. அவர் கூறுகின்ற கருத்து, அவர் நிற்கின்ற கொள்கையாக இருந்தால் மாத்திரம்தான் அரியநேத்திரன் என்கின்ற தனி மனிதனை ஆதரிக்க வேண்டுமே தவிர அவர் எல்லா பக்கமும் அல்லது எல்லா விடயத்துக்கும் சென்று விட்டு பூசி வினைக்கின்ற விடயங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு சரி வராது. நான் அதான் சொல்லுவேன். நான் பல இடத்துல சொல்லுவேன். அரசியல் என்பது இலங்கை அரசியல், தேசிய அரசியல் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது தேர்தல் அரசியலுக்கு செல்கின்ற அரசியல் கட்சி என்பது ஒன்று தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்களை பார்க்கக்கூடாது என்பதை பல தடவை கூறுகின்றேன். தமிழ் தேசிய அரசியல் என்பது வலி, போராட்டம், மண்மீட்பு இந்த விடயங்களுடன் தேர்தல் அரசியலும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிலர் நினைக்கின்றார்கள் தேர்தல் அரசியல் கட்சிகளை போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இபிடிபி கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அப்படியான ஒரு கட்சி போன்றுதான் இலங்கை தமிழ் கட்சியும் இருக்கின்றது, தமிழ் தேசிய கட்சிகளும் இருக்கின்றது என்று அந்த விடயங்களுக்கு வருகின்ற போதுதான் இந்த வித்தியாசங்கள் தெரியாமல் சிலர் தள்ளாடுகின்றார்கள் அல்லது அதிலே பின்செல்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் பேசப்பட வேண்டிய விடயம், விவாதிக்கப்பட வேண்டிய விடயம், இன்றைய காலங்களில் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய பலத்த சந்தேகங்கள் என்று பல கோணங்களில் இருந்த பல வினாக்களுக்கு மிகவும் பெருமதியான பதில்களை வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.